இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த கிராஸ் கட் ப்ளவுஸை முடிச்சிருவோம். இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம சைடு பார்க்குறதுக்கும் இந்த சைடு பார்க்குறதுக்கும், இது அதாவது ஸ்லீவில் இது சைடு, பாடியில் இது சைடு, இந்த சைடெல்லாம் நம்ம சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ப்ளவுஸில் கையை ஏற்றணும். அது மட்டும் மறக்காதீங்க. நிறைய பேர் அதை தான் கேள்வியாகவே கேட்குறீங்க. இந்த மாதிரி இந்த இடம் அதிகமாகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்காக இதை நான் உங்களுக்கு திரும்பவும் நினைவூட்டுறேன். எதுக்காகன்னா, இப்போ நம்ம இந்த இடத்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை அப்படியே வச்சு ஏற்றும் பொழுது, நீங்கள் இப்போ சைட் ஜாயின் பண்ணுறீங்க, இதை ஏற்றிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இந்த இடத்த ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயமாக இந்த அதிகமான போர்ஷன் உங்களுக்கு ஒரு பக்கம் நீட்டிட்டு தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் அதிகமாகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, பாடியில் இருக்கிற சைடும் ஸ்லீவில் இருக்கிற சைடும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவை ஏற்றுங்க. அதுதான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இது சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அதை சரிப்படுத்திடுங்க. இந்த இடம் உங்களுக்கு இந்த லென்த்து சரியாக வரணும், அவ்வளவுதான். அதே போல் இந்த லென்த்தும் சரியாக வரணும். இப்போ இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கோடளவு அதிகமாக இருக்குது, ஒரு கோடு தானே அப்படின்னு விடாதீங்க. அதை நீங்கள் சமப்படுத்துறது நல்லது. எப்பவுமே ரெண்டுமா வச்சு கட் பண்ணாதீங்க. சிங்கிளாக, அதாவது எந்த இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி அடையாளப்படுத்திட்டு சிங்கிளாக போட்டுக்கோங்க. சிங்கிளாக போட்டுட்டு அந்த வளைவு வர்ற இடத்துலையே முடிச்சிருங்க. ஃபுல் லென்த்து லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு இல்லை. ஏன்னா நம்ம ஷோல்டர்லாம் அளந்து வச்சுருக்கோம், அதெல்லாம் குறையக்கூடாது. இங்கே அப்படியே இந்த வளைவோடு சேர்த்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த வளைவு சரியாக வரணும், அவ்வளவுதான். இப்போ ரைட் ஸ்லீவ் நம்ம இது ரைட்டில் ரைட் ஸ்லீவை ஏற்ற போகிறோம். இப்படி போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த முன்னாடி கட் பண்ணினது பார்த்தோம்னாலே உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கழிச்ச இடம் வலது பக்கம்தான் வரும். இந்த நாட்ச் இருக்கிற இடத்துல கரெக்டாக அதை பொருத்தி அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படியே இதை நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எட்ஜ்லேயும் ஒரு தையலை போட்டுக்கோங்க, டபுள்லே. இப்போ நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணின பிறகு நீங்கள் அந்த மடிப்பு தையல் போடுறதுக்கும் முன்னாடி ஒரு முறை இங்கே ஏதாவது ஒரு போர்ஷனை நம்ம பிடிச்சு தைச்சிட்டோமா அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அந்த உருட்டின தையல் போட்ட பிறகு அதுக்கப்புறமா உங்களுக்கு செக் பண்ணும் பொழுது அந்த மாதிரி நம்ம ஏதாவது தவறுதலாக பிசுறு ஏதாவது மாட்டி இருந்ததுன்னா அல்லது இந்த கிளாத்தே பிடிச்சு தைச்சிட்டு இருந்தோம்னா அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னாடியே நீங்கள் கவனிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம தவறு நடந்திருந்தால் அதை பிரிச்சுட்டு திரும்ப சரியான தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உருட்டின தையலை போடுங்க.
இந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி திரி திரியாக வராமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த சைடும் சரி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற இறக்கம் ஒன்றுமே இருக்காது, அப்படியே ரொம்ப சமமாக வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறை இது. நிறைய தோழிகள் வந்து இந்த ஒரு சந்தேகம்தான் நிறையவே கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இந்த பக்கம் நம்ம தையல் போட்டுட்டோம்னா இங்கேயும் உங்களுக்கு ஓவர்லாக் போடுற வேலை இல்லை, அந்த பிசிறு வராமல் இருக்கும். எல்லார்கிட்டையும் ஓவர்லாக் மிஷின் இருக்காது இல்லையா? இந்த மாதிரி தைக்கிற ஒரு அதாவது நான் இந்த மாதிரி தைக்கிற இடங்கள் எல்லாம் கட்டாயமாக இந்த ஓவர்லாக் பற்றின விஷயத்த சொல்லுவேன். ஏன்னா புதிதாக நிறைய தோழிகள் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நான் இதை ஏன் அப்படி தைக்கிறேன் அப்படின்னு தெரியாமல், ஏன் அப்படி தைக்கிறீங்க அப்படின்னு திரும்பவும் அவங்க கமெண்ட்டில் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாததுனால முன்னாடி இருக்கிற வீடியோக்களை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்காக தான் அதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், வேற ஒன்றும் காரணம் இல்லைங்க. இப்போ நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். சமமாக நம்ம வச்சு பார்த்துட்டு அதிகப்படியாக இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அந்த பக்கம் பண்ணும் பொழுது ஒரு சைடு செய்யும் பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பேக் தான் கொஞ்சம் தூக்கலாக தெரிஞ்சுது. இப்போ இதில் பாருங்கள், ஃப்ரண்ட்டு கொஞ்சம் தூக்கலாக தெரியுது இல்லையா? அதே தான், ஆனால் இதில் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதனாலலாம் ஒரு பெரிய மிஸ்டேக்கெல்லாம் வந்துடாது. ஏன்னா இது வந்து 1/4 இன்ச்சுக்கும் குறைவான ஒரு இதுதான். அதை நீங்கள் கட் பண்ணும்பொழுது பார்த்து நம்ம இப்போ எக்ஸஸ் அப்படின்றத இப்படியே கூட இப்படி முடிச்சிடலாம். ஆனால் அந்த வளைவு சரியாக வருதான்னு ஒத்தையில் போட்டு பார்த்துக்கோங்க, அது சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் அழகாக அந்த வளைவை சரியாக போட்டுட்டு பண்ணுங்கள். திரும்ப அதே முறை தான் நம்ம பண்ண போகிறோம். சென்டர் பார்த்து இந்த நாட்சை பொருத்தி அப்படியே நம்ம தைக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிருப்பீங்க, இந்த எட்ஜு தையல் போட்டுட்டு வரும்பொழுது நான் திரும்பவும் இன்னொரு போர்ஷனை தைக்கிறதுக்காக திரும்ப உள் தையலில் வந்திருப்பேன். அது ஏன் அப்படி வரேன்னு சொன்னால், நம்ம எட்ஜு தையலை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதை பிடிக்கும் பொழுது கட்டாயமாக இங்கே சுருக்கம் வந்துடும். அதாவது நம்ம இந்த போர்ஷனில் ஏதாவது ஒரு இடத்துல சுருக்கம் வந்துடும். அதனால் முதல்ல நம்ம பிடிக்க வேண்டியது இந்த 1/4 இன்ச்சு அளவில் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த ஓரத்தையலை போடணும். இப்போ இந்த ஓரத்தையல் போடுறதால நீங்கள் இப்படி மடிக்கும் பொழுது உங்களால் ரொம்ப இலகுவாக அதை மடித்து தைக்க முடியும். இல்லைன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரிஞ்ச மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கேயே டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை நீங்கள் மடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு தனியாக தான் நிற்கும். அதனால் நீங்கள் இந்த ஓரத்தையல் போட்டுட்டு மடிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக வரும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பிசிறு இல்லாத இடமாவே தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து நான் லைனிங் ப்ளவுஸில் எல்லாருக்குமே இந்த முறை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பிசிறு வந்து வர வர கொஞ்ச நாள்லேயே நம்ம வாஷ் பண்ணும் பொழுது இந்த இடமெல்லாம் பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும்.
ஷோல்டர்லாம் பிச்சுக்கிட்டோ கழுத்துலலாம் பிச்சுக்கிட்டோ வந்துடுச்சுன்னா ப்ளவுஸே மொத்தமாக வீணாயிடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எல்லாமே எவ்வளோ தேவையோ தேவையான அளவு நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட எட்ஜை அளவு எடுக்கிறோம். இந்த எட்ஜை அப்படியே இதில் குறிக்கிறோம். குறிச்சிட்டு இப்போ ஆம் ஹோலோட அளவையும் எடுக்கிறோம். நம்ம அளவு ப்ளவுஸில் ஆம் ஹோல் அளவு இப்படி பிரித்து இந்த இடத்த அப்படியே இந்த ஆம் ஹோல் கிட்ட அப்படியே இப்படி மடித்து விடுங்க. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது சுருக்கம் இல்லாமல் எடுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த இடம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே 2 பக்கமும் நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து இந்த தையல் கரெக்டாக அந்த நம்ம வச்ச அந்த 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இடுப்பில் எவ்வளோ நம்ம பிடிக்கணும்னு எடுத்துருக்கோமோ சுற்றளவில் அந்த அளவுக்கு இது சேரணும். அப்படியே இதை ஒரு நேர்கோடாக போட்டுக்கிட்டே இங்கே சேர்த்துருங்க. இதுதான் உங்களுக்கு இந்த ஆம் ஹோலோட இந்த சுற்றளவு அப்படின்றது. நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கும் பட்சத்தில் இப்படி தான் எடுக்கணும். அளவு ப்ளவுஸ் இல்லாத பட்சத்தில் இந்த முன்கை அளவு எடுக்கிறீங்க இல்லையா, இதில் இருந்து இங்கே நீங்கள் வைக்கும்பொழுது 1 அல்லது 1.25. 1.25ன்றது சில பேருக்கு அங்கே ஆம் ஹோல் கிட்ட கொஞ்சம் சதையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 1.25 வரும். இங்கே எடுக்கிற அளவுக்கும் இந்த லென்த்துக்கும் உள்ள வித்தியாசம். அதை நீங்கள் எடுத்தீங்கனாலே ஹிப்போட அளவை நீங்கள் குறிச்சிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டிங்கன்னா இதுதான் நேர் தையலில் உங்களுக்கு ரொம்ப சுலபமான வழி. இப்போ உங்களுக்கு உள்ளெல்லாம் நிறைய துணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெட்டும் பொழுது இந்த லென்த்தில் வேணும்னா 1 இன்ச்சு கூடுதலாக வச்சு வெட்டிக்கலாம். இப்போ இதே முறையில் நம்ம இந்த பக்கமும் தைச்சிருவோம். இப்போ முழுக்கவுமே நாம் ப்ளவுஸை முடிச்சிட்டோம். உங்களுக்கு கொக்கி ஐ வைக்கிறதெல்லாம் டிஐஒய்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இது பிகினர்ஸ் பார்க்குற சேனலுங்கிறதால எப்படி கொக்கி ஐ எல்லாம் வைக்கிறது, ஹெம்மிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வகுப்புகளில் கற்றுத்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.